சந்தியா பெயின் ஆல்மோஸ்ட் குறைஞ்சிருச்சுல்ல? ஓகே, இப்போ கொஞ்சம் கைய நல்லா மடக்கி விடு. ட்ரை பண்ணு. இல்ல இல்ல, புல்லா கைய நீட்டி மடக்கணும். கொஞ்சம் ட்ரை பண்ண ஒரு வாட்டி. கை வலிக்குங்கிற சின்ன பயம் மனசுல இருக்கதான் செய்யும். ஒரு 3-4 டைம்ஸ் கையை நீட்டி மடக்கிட்டே இருந்தா பயம் கொஞ்சம் தெளியறப்போ வலி தானா போயிடும். முதல்ல நமக்கு வலி இல்லைன்னு நம்ம மனசை நம்ப வைக்கணும். அதுக்கு தான் இந்த எக்ஸசைஸ் பண்றது. கொஞ்சம் ட்ரை பண்ணு சந்தியா, நான் ஹெல்ப் பண்றேன். இப்போ கை வலிக்குங்கிற அந்த பயம் போயிடுச்சா? ஓகே, நாளையில இருந்து யாரோட ஹெல்ப்பும் இல்லாம உன் கையாலேயே நீ சாப்பிடலாம். ஆனா அதே நேரத்துல கைக்கு ஓவர்லோட் மட்டும் கொடுக்காத, சரியா? ஒரு நிமிஷம் மருந்து கொண்டு வரேன். ஓகே சந்தியா, டேப்லெட்ஸ் போட்டுக்கோ, காலையில பார்க்கலாம். உங்களுக்கு இன்ஸ்பெக்டர் சார் ஃபோன் பண்றாரு. குட் ஈவினிங் சார். இல்ல சார், இல்ல, இந்த நேரத்துல நீங்க எனக்கு ஃபோன் பண்றது எந்த விதத்திலையும் டிஸ்டர்பன்ஸ் இல்ல சார். ஆமா சார், எனக்கு லீவ் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்றதுக்காக கேட்டிருந்தேன். இன்னும் ஒரு வாரம் எக்ஸ்டெண்ட் பண்ணீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே சார், டியூட்டிக்கு எமர்ஜென்சினா நைட் டியூட்டிக்கு மாத்தி கொடுங்க சார். ஏன்னா பகல்ல நான் கட்டாயம் வீட்டில் தான் இருந்தாகணும். ஓகே சார், அப்போ நான் நைட் டியூட்டிக்கு வந்துடுறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். சரி, குட் நைட் சந்தியா, நான் கிளம்புறேன். ஒரு நிமிஷம், எனக்காக நீங்க ஏன் லீவ் போடணும்? நீங்க டியூட்டிக்கு போக வேண்டியதானே? அதான் லீவுக்கு பதிலாக தான் நைட் டியூட்டிக்கு மாற்ற சொல்லியிருக்கேன். இன்ஸ்பெக்டரும் சரின்னு சொல்லிட்டாரு. நைட்ல தூங்கிட்டு காலையில தானே நீ எந்திரிக்க போற. உனக்கு ஏதாவது நைட்ல தேவைன்னா பிரியா கிட்ட சொல்லிட்டு போறேன், அவ உன்னை கவனிச்சுப்பா. மற்றபடி பகல் ஃபுல்லா நான் இங்க தானே இருப்பேன். அதனால நான் உனக்காக லீவ் போட்டேன்னு நீ ஃபீல் பண்ண வேண்டாம். சரி சந்தியா, டைம் ஆச்சு, நீ படுத்து.